எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் மாலி அமாவாசை இல்லை மகாலய அமாவாசைன்னு சொல்கிற அந்த அமாவாசையினுடைய சிறப்பு, அது எதற்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறேன். மகாபாரத யுத்தம் நடந்தபோது கர்ணன் வந்து இறந்தவுடனே அவரை அழைத்து செல்வதற்காக விஷ்ணு தூதர்கள் வராங்க. ஏன்னா பூமியில விஷ்ணுவோட சகஜமா பேசி தெரிஞ்சவர் கர்ணன்றதுனால அவர் விஷ்ணு லோகத்துக்கு போக தகுதி பெற்றவர். அப்படி இருக்கும்போது விஷ்ணு தூதர்களை இடைமறித்து யம தூதர்கள் சொல்றாங்க, இல்ல இவரை வந்து நாங்க யம தர்மராஜருடைய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம், அதான் எங்க கட்டளை அப்படின்னு சொன்னோன்னே விஷ்ணு தூதர்களும் சரின்னு சொல்லி யமனிடம் அனுப்புறாங்க. கர்ணன் அங்க போறாரு. அங்க போன உடனே கர்ணன் சொல்றாரு யமனை பார்த்து, நான் தான் எல்லா தானமும் பண்ணியிருக்கனே, அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த வந்து ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு கேட்கும்போது யமன் சொல்றாரு, கர்ணா நீ உலகத்திலே சிறந்த தானம் பண்ற வீரன், ஆனா வந்து நீ ஒரு தானம் மட்டும் இன்னும் பண்ணல, அதுதான் வந்து அன்னதானம். அந்த அன்னதானம் நீ பண்ணாததுனால மேலும் உனக்கு விதிப்படி நீ விஷ்ணு லோகத்துக்கு போகணும்ன்றதுனால உனக்கு வந்து வாய்ப்பு தரேன். நீ வந்து 1 மாத காலம் பூலோகத்துக்கு சென்று அன்னதானத்தை எல்லாம் செய்து மூதாதையர்களை எல்லாம் வழிபட்டு அதுக்கப்புறமா புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு அப்புறமா நீ வந்து விஷ்ணு லோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே கர்ணன் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப நன்றி, இது வந்து கர்ணன்ன்றதுனால எனக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க, இதே வந்து சாதாரண மானிடர்கள் இறந்து வந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு தருவீங்களான்னு கேட்டா யமன் சொன்னாரு, இல்ல உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னோடனே அப்ப கர்ணன் சொல்றாரு, இல்ல அப்படின்னா நான் இந்த இதை நான் ஏத்துக்கல, நான் கீழே போய் அன்னதானம் பண்ணல, மற்றவங்களுக்கும் என் சார்பா இறந்து போனவங்களுக்கு இந்த வாய்ப்பு அன்னதானத்தை செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கணும், அதே மாதிரி பூலோகத்தில் இருப்பவர்களுக்கும் அன்னதானத்தின் மகிமையை நான் வெளிப்படுத்தணும்னா அந்த ஆன்மாக்களையும் இந்த நான் 1 மாசம் போயிட்டு வரேன்ல பூமிக்கு, அந்த மாத காலத்தில் அந்த ஆன்மாக்களை பூமிக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி வரங்கப்பார். அன்றியிலிருந்து தான் ஆரம்பிச்சது இந்த மகாலய அமாவாசை என்பது. இந்த ப்ரீவியஸ் பௌர்ணமியிலிருந்து ப்ரீவியஸ் அமாவாசையிலிருந்து இந்த அமாவாசை வரை இருக்கிற காலகட்டம் மகாலய அமாவாசை. இது வந்து இந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி 2010 அதுல வருது. இப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கீழே இறங்கி வருகின்ற காலகட்டம் எப்படி இருக்கும்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுத்தி இருக்கும், விபத்துகள் நடந்திருக்கும், தவிர்க்க முடியாத, அதாவது எதிர்பார்த்தது கிடைக்காம போயிருக்கும், அப்புறம் கெட்ட கெட்ட கனவுகள் வரும், கனவுல இறந்தவங்களெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த 1 மாத காலம். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பிரீத்தியை நாம செய்யல, அதாவது திதி கொடுக்கறதோ அது கொடுக்கறதோ, அப்புறம் அன்னதானம் நம்ம வந்து அவங்களுக்கு தானம் எல்லாம் கொடுக்கல, ஸ்பெஷலா அன்னதானம் நம்ம பண்ணல, அதுக்கு வாய்ப்பே நம்ம வாழ்க்கையில இல்லை. அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதத்தை அன்னதானம் செய்வதற்காக சிறந்த மாதமாக எல்லாரும் கருதுறாங்க. அன்னதானம் ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, முதல்ல வந்து பாரதியாருடைய பாடலே பாத்தீங்கன்னா, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்ற அந்த பாட்டுல கூட அன்னதானத்துல சிறந்த நாடு நம்ம நாடு. நம்ம நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தோடைய ஒட்டி போனது இந்த அன்னதானம். அன்னதானம் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ நீங்க ஒரு உதவி செஞ்சா அதன் மூலமாக சந்தோஷப்பட போவது அதை பெனிஃபிட் அடைஞ்சவங்க இல்லையா, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரங்க. ஆனா மூஞ்சி முகம் தெரியாத ஒருத்தருக்கு பசி தனித்தா அப்ப வந்து இறைவனே சந்தோஷப்படுறான்னு அர்த்தம்.
அப்படி இறைவனே சந்தோஷப்படும்படி செய்யக்கூடிய ஒரே விஷயம் நம்ம அன்னதானம் தான். அதனால இந்த அன்னதானம் செய்யறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி இன்னொன்னு, தானங்கள் எது செய்யும் போதும் நான் தான் செய்யறேன் அப்படின்ற அந்த எண்ணம், ஈகோ இருக்கவே கூடாது. எப்ப அந்த எண்ணம் தலை தூக்குதோ அப்பவே அதுக்கான பலன்கள் எல்லாமே அடிபட்டு போகுது. சோ இறைவன் என்னை இந்த பணிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன்று என் மூலமா அவன் 4 பேருடைய பசிய ஆத்துறான் அப்படின்ற எண்ணத்தோட, பணிவோட இந்த அன்னதானத்தை செஞ்சா நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடைபடாமல் கிடைக்கும். அவ்வளவுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. அதனால இந்த அக்டோபர் 7th வரைக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த முடிவுகள் எல்லாம் எடுக்காம கொஞ்சம் தள்ளி போட்டு, முக்கியமான முடிவுகளை எல்லாம் தள்ளி போட்டு 7ஆம் தேதி வரைக்கும் பண்ணாம இருந்தா நல்லது. நன்றி, வணக்கம்.